வணக்கம் தினேஷ்ண்ணே. வணக்கம் சுபாஷ். வணக்கம். நேத்து ஞாயிற்றுக்கிழமை சூப்பர் சண்டேவா இருக்கும்னு எல்லாருமே ஆசைப்பட்டோம். ஆமா. மேட்ச் நடக்குமா நடக்காதான்னு ஒரு பக்கம் இருந்தது. ஆமா. சரி இவனுக்கு தான் மேட்சுக்கு வருவானுங்கன்னு பார்த்தா அந்த ஒரு போராட்டம் நைட்டு இருந்த நேரத்துல மழை வேற. நீங்க என்னடா சேட்டை பண்றீங்க, நானும் சேட்டை பண்றேன்னு அவன் வேற நடுவுல வந்து மேட்சுக்கு முந்தின நாள் மழை வேற பெஞ்சான். சரி இந்த மழைலாம் பார்த்து முடிச்சு சரி மேட்ச் ஆரம்பிக்க போது 7 மணிக்கு டாஸை போட்டுடலான்ட்டு எல்லாம் ரெடியாகி பாய்ஸோட அட்டியில உட்காந்தா நம்ம ஒரு எதிர்பார்ப்போட போய் பார்த்தோம். ஆமா. என்னடா இது கோழிக்கறி சூப்பு கேட்டவனுக்கு வெறும் சுடு தண்ணி கொடுத்த மாதிரி தான் நேற்று மேட்ச் நடந்து முடிஞ்சதுன்னு. ஃபுல்லாவே டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் தான். டிசப்பாயின்மெண்டில் மூழ்கிய நமக்கு வெற்றி ஒரு ஆறுதலா இருந்தாலும் ரைவல்ரி ரைவல்ரி ரைவல்ரின்னு இவங்க கூவி கூவி வித்தது நாசமா போச்சுன்ற மாதிரிதான். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளா முடிச்சு விட்டுன்ற மாதிரி பாகிஸ்தானை காலி பண்ணிட்டாங்க இந்தியா. இந்த மேட்ச்ல என்ன மாதிரி சுவாரஸ்யங்கள் நடந்தது, இதுக்கப்புறம் இவனுக்கு என்னென்ன சேட்டைகள்லாம் இருக்கு, இந்த ரைவல்ரி இன்னும் தொடருதா, இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் பண்ண எரர் என்ன, இந்தியா பண்ண எரர் என்னன்றத ஒரு அலசிட்டு வருவோம். வெல்கம் டு அவுட் சைடு ஆஃப் ஸ்டெப். என்ன வால்ட்ரு, நீ வந்து சிக்கன் சூப்பு நினைச்சிட்டு சுடுதண்ணி தான் கிடைச்சேன்னுலாம் சொல்ற, புலம்புற. சரி ஓகே, ஆனா ஊரே வந்து பாகிஸ்தானோட பவுலிங்கை வந்து பாராட்டுது. என்னதான் தோத்தாலும் பாகிஸ்தானோட பவுலிங் நல்லா இருந்துச்சு, நல்லா யூஸ் பண்ணாங்க, ஸ்பின்னர்ஸை பேசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்களே. அப்ப பாகிஸ்தான் தப்பே பண்ணலையா? பாகிஸ்தான் பண்ண தப்பே அவனுக்கு பவுலிங்ல தான். அவ்வளோ பெரிய கொலம்பு ஸ்டேடியம்ல ஊருக்கே தெரியும் மழை பெஞ்சிருக்கு முந்தின நாள், இன்னும் மழை பெய்யற ஃபோர்காஸ்ட் இருக்கு. டாஸை ஜெயிச்சா ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், பேட்டிங் தான் ஆடுவோம். நம்ம கிரிக்கெட்ல நம்ம தெருவில் விளையாடுற மேட்சை எடுத்துப்போம். நம்ம என்னென்ன மழை வருதுன்னு தெரிய போகுது, மழை பெஞ்சிருக்கு, கிரவுண்ட் ஒரு மாதிரி இருக்கு, மேகம் வேலை முட்டமா இருக்குது, நீங்க டாஸ் ஜெயிச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பேட்டிங் தான் இருப்போம். பிறக்கிற வரைக்கும் நான் காஜ் ஆடிட்டு நீ ஸ்கோர் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணணும், என்ன வேணாலும் நம்ம ஆடி முடிச்சுட்டு. டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் எடுக்கிறதுங்கிறது நம்ம கிரிக்கெட்ல எழுதப்படாத விதி. நம்ம கிரிக்கெட்ல எழுதப்படாத விதி. பொதுவா இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல மழை இலையெல்லாம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா டாஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சிச்சுவேஷன் ஒண்ணு இருக்கும். அவங்க சைடு தான் ஒரு கோ கால் ஒண்ணு இருக்கும். அந்த கால்லயே நம்ம பாகிஸ்தான் கேப்டன் வந்து சொதப்புனாரு. எடுத்தோன்னே வி சூஸ் டு பவுலுன்னோட சூரியகுமார் சிரிக்காமலே சிரிச்சிட்டா, ஆஹா நல்ல வேலை, டாஸை நம்ம தோத்து நம்ம பேட்டிங்னு சொல்லுற கூட பயந்துட்டு இருந்த நேரத்துல அவனுங்களே நாங்க பவுலிங் போட்டுக்கிறோம், நீங்க பேட்டிங் ஆடுங்க அப்படின்ற மாதிரி ஜாலியா இந்த சென்னை 28ல விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுக்கலான்னு பார்த்தாப்புல. இவனுக்கு டாஸ்ல தான் சொதப்புனானுங்கன்னு பார்த்தோம்னா பவுலிங் ஆரம்பிச்சோடனே கேப்டனே வந்துட்டார் பொறுப்பேற்று, நான் வந்து டாஸை தான் உங்களுக்கு விட்டுட்டேன், பேட்டிங்னு சொல்ற போல பவுலிங்னு சொல்லிட்டு உள்ள போய் சொல்லி அழுதுருப்பாரான்னு தெரியல. அவரே வந்துட்டு அடிச்சு யாரும் பவுலிங் போட மாட்டேன் நீ போய் போடுறான்ற மாதிரி தலைவரே கேப்டனே வந்து டீம் முன்னோடியா வழி நடத்துறேன்ட்டு பால் எடுத்துட்டு முதல் ஓவர் போட வந்துட்டாரு. முதல் ஓவர் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா இஷாந்த் கிஷனுக்கு ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்கன்னு நினைச்சா டைரக்டா வேதா நம்ம அபிஷேக் சர்மாக்கே வந்து ஸ்கெட்சை போட்டு சூப்பரா வந்துட்டு 4 பால் ஆடினாரு, ஃபேஸ் பண்ணாரு. 4 பாலுமே 4 வேரியன்ட்ல போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இன்டு த பாடியே கரெக்டா போட்டுக்கிட்டே இருந்தாரு. அதுல ஒரு லைன் வந்துட்டு மிஸ் பண்ணாம ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ல இன்டு த பாடியில போட்டாரு. அபிஷேக் சர்மாவுக்கு மண்டேல ஓடிட்டு இருக்கும் போல. முதல் ஓவர் நான் பேட்டிங் வந்துட்டேன்னா 6 4 அடிக்காம நான் உள்ளுக்குள்ள போக மாட்டேன், பெவிலியனுக்குள்ளார டக்குன்னு அந்த பாலை வேகமா அடிக்கிறேன்ற மாதிரி ஆச்சு. இங்க இன்னர் சர்க்கிளே தாண்டாம அழகா கையிலேயே போயிட்டு உட்காந்து தலைவன் முதல் ஓவர்லயே ஸ்ட்ரைக் பண்ணிட்டானுங்க. ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட்டுன்ற மாதிரி. ஆமா, இதான் பார்த்தோன்னே நம்ம இந்தியன் மக்களுக்கு எல்லாம் ஆத்தாடி ஆத்தா நல்லாத்தான பிளான் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு. ரெண்டாவது டக்கு வேற அபிஷேக் சர்மாக்கு. நாங்க எல்லாம் சேட்டனை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சேட்டனே ஆடி இருந்திருக்கலாம், ஃபிட்னஸ் இப்பதான் வந்து காய்ச்சல்னு வராப்புல. அவனுக்கு ஸ்கெட்ச் போட்டது கண்டிப்பா சேட்டனுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்க மாட்டாங்க. சேட்டன்லாம் ஸ்பின்னர் தான் வந்து ஜாலியா ஆடி இருந்திருப்பாரு. என்னப்பா சூப்பரா போட்டானில்ல ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட்டு, இதுல என்னடா நீ தப்பு சொன்ன அப்படின்னு நீ கேட்டோம்னா, அதானே ஆரம்பிச்ச உடனே நல்லா தானே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சது மட்டும்தான் நல்லா பண்ண, ஸ்டார்டிங் மட்டும்தான் நல்லா பண்ணாது. முதல் ஓவர் மட்டும்தான் நல்லா போட்டா. அப்படி ரெண்டாவது ஓவரே எதுக்கு நம்ம பவர் பிளே பேட்ஸ்மேன், அதாவது பாகிஸ்தானோட பவர் பிளே பேட்ஸ்மேன் இல்ல ஷஹீன் ஷாஃப்ரிடியை சொல்றேன். அவர் வந்துட்டு பல காலம் பார்த்து பவுலிங்ல பெருசா விக்கெட் எடுத்தலாம்.
அவர் ஃபுல் டைம் பேட்ஸ்மேனா ஆடலாம் ஸ்டீவன் ஸ்மித் மாதிரி. உனக்கு இது பவுலிங் வரல, நீ பேட்டரா மாறுடான்னு அவர் காதுல போய் யாராவது இன்னுமே ஒரு அப் த ஆர்டர் கூட சூப்பரா ஆடுறாரு. டாப் ஆர்டரை விட அவர் தான் டபுள் டிஜிட் ஸ்கோர் அடிக்கிறாரு. இந்தியா இருந்தாலுமே அடிக்கிறாப்ல, மத்த நாடு இருந்தாலுமே அந்த டெத்துல ஒரு பினிஷர் மாதிரி அந்த ஆளு வந்துட்டு ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனா ஏன் 7வது டவுன் 8வது டவுன் வரைக்கும் வெயிட் பண்றாருன்னு தெரியல. ஒரு 3வது டவுன் மேட்ச் சொதப்பிட்டு இருக்கும் போதே போய் நின்று பயங்காட்டி ஆட்டுறா அப்படின்னு கூட அனுப்பிச்சு விடலாம். அவர் பேட்ஸ்மேனா நீங்க ட்ரை பண்ணுங்க பாகிஸ்தானை, நீ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அதையும் இதுல இந்தியன் சைட்ல ஒரு சின்ன ஒரு எரர் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அவங்க திரும்ப ஸ்பின்னர்ஸ் தான் போறாங்க. அந்த டைம்ல ஸ்பின்னருக்கு அடிக்கிறதுக்குனே ஒருத்தனை சோறு போட்டு வளர்த்தி வச்சுட்டு இருக்கிற சிவம் தூபே, ஒருத்தனை வச்சு வச்சுக்கிறோம்னா சிவம் தூபே வச்சு வச்சுக்கிறோம். அந்த பிளேயரை கடைசி வரைக்கும் நீ திலக் வர்மாக்கு அப்புறம் தான் டவுன் த ஆர்டர் இறக்குன்றது நம்ம சைட்ல பண்ண ஒரு டாக்டிக்கல் எரர். மேபி திலக் வர்மாக்கு முன்னாடி வந்துட்டு சிவம் தூபே ஆடி இருந்தா 175ன்றது 180 இல்ல 190 போயிருந்துருக்கும். இத்தனை நாள் நம்ம சிக்ஸர் தூபே வந்துட்டு நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, காலே நவராதுன்னு ஒரு பிளேயரை இறங்கி போர் எனக்கு அடிக்க தெரியும்டா, எனக்கு கால் மூவ்மெண்ட்லாம் வரும்டா, நின்னு பொறுமையா பாஸ் பண்ணி நான் நடந்து வந்து அடிக்கிறேன்டானு. அவரோட பாஸுக்கு நம்மால் நாயாண்டா பாஸ் பண்ணுன்னு நடந்து வந்து அடிச்ச ஷாட்லாம் பார்க்கும்போது, ஆஹா இவ்வளவு நேரம் நீ எங்க சாமி இருந்த சிவசாமி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதை கவனிச்சு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ சிவம் துபே இப்ப நம்ம பார்த்ததே இல்லையே, இந்த ஒரே நேரத்துல நின்று என்ன போட்டாலும் காலு நவுத்தாம சென்டர் பிச்சில் நின்று கூட சொல்லிட்டே இருப்பாரு. ஸ்கூட்டர் மாதிரி ஒரே இடத்துல நிக்கிறாரு, காலும் நகராது, வெறும் பேட் மட்டும் தான் போகுது. நான் காலு நகரும் என்ன நடந்து வந்தே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 4 அடிச்சாரு. எனக்கு மூவ்மெண்ட் எல்லாம் பண்ண தெரியும். நானு அந்த மூவ் கண்டிப்பா உஸ்மான் தாரிக்குமே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. கண்டிப்பா 2 ஓவர் தான் ஃபாஸ்ட் பவுலிங். ஆமா, பாகிஸ்தான் 31 ரன் கன்சிடர் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான். மிச்ச 18 ஓவருமே ஸ்பின்னர் தான் போட்டிருந்தாங்க. இதுவுமே ஒரு சர்ப்ரைஸான ரெக்கார்டு. பாகிஸ்தான்ல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லெஜெண்டரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வரிசையில இப்போ பாகிஸ்தான் கிட்ட ஒரு பேக்கப் ஃபாஸ்ட் பவுலரோ இல்ல ஒரு பக்காவான T20 ஃபாஸ்ட் பவுலர் இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணலையான்னும் போது கொஞ்சம் அவங்க டீமுக்கும் சரி அவங்க ஸ்குவாடுக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இந்த இடத்துல பிளேஸ் பண்ண முடியுது. பவுலிங் ஒரு கண்டிப்பா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னே சொல்லலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அர்ஷதீப் சிங் இருக்கும் போது நியூ பால் ஹர்திக் பாண்டியா கொடுத்தப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தானோட ஸ்பின்னிங் ட்ராக் போறோம், கொலம்போ போறோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் அது வாஷிங்டனா குல்தீப்பான இருக்கும்போது குல்தீப் அஹெடா போனாங்க. ஸோ குல்தீப் ஆடினாங்கன்னா கண்டிப்பா அர்ஷதீப் சிங் வெளியே உட்காந்து இருந்துச்சு. ஸோ இதுதான் ஒரு நல்ல கேப்டன்சிக்கும் ஒரு ஒஸ்ட் கேப்டன்சிக்கு டிஃபரன்ஸ். அடுத்த மேட்ச் ஹர்திக் பாண்டியா நியூ பால் போட போறோம். அதனால நான் இதுக்கு முந்தின மேட்சே அர்ஷதீப் இருந்தாலும் தம்பி நீ தான் நியூ பால் போட போற, இந்த மேட்சே நியூ பால் போடுன்னு அவர் ஆல்ரெடி ஒரு பழகுனனால சூப்பரா கான்ஃபிடென்ட்டா போட்டாரு. நல்ல லென்த்ல அவங்க டீம்லயே ஓரளவுக்கு இப்ப இருக்க நல்ல ஒரு பேட்ஸ்மேனா ஃபர்ஹான் வருவல், குயிக்கா ஆடக்கூடிய பேட்ஸ்மேனா ஃபர்ஹான். இது எல்லாம் T20 டெஸ்ட் ஆடும்போது பாகிஸ்தான்ல ஓரளவுக்கு நல்ல T20 ஆடுறானா அது ஃபர்ஹான்னு சொல்லலாம். அவரை இன்டு த பாடி போட்டு சூப்பரா ஒரு விக்கெட் எடுத்தாரு ஹர்திக் பாண்டியா. ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணாரு, நல்ல பவுன்சர் போட்டு ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்தாருன்னா நம்ம பும்ரா வந்தாரு. பும்ரா வந்த உடனே ஃபர்ஸ்ட் பாலே சைம் அபிப் நடந்து பால் எங்க வந்துச்சு ஏது வந்துச்சுலாம் அவருக்கு தெரியல, பேட்டை விட்டாரு, டாப் ஏஜ்ல ஒரு 6 போச்சு. அடடா என்னடா இந்த சுட்டி குழந்தை இவரு எப்படி பால் அவுட் ஸ்விங்ல போட்டாரு யாருக்குமே தெரியல அது எப்படி 6 போச்சு. அடிச்ச பேட்ஸ்மேனுக்கும் தெரியல, பவுலருக்கும் தெரியல, பேட்டை விட்டாரு போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பால் நீ நடந்து வரையா உள்ள போடுறேன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா ஒரு இன்ஸ்விங்கிங் யாக்கர் ஒன்று போட்டாரு. பட்ட உடனே கிரவுண்டுக்கும் தெரியும், பேட்ஸ்மேனுக்கும் தெரியும், அம்பையருக்கு எல்லாருக்குமே தெரியும் அவுட். பட் ஸ்டில் ஐப் போய் சைம் ஐப் ஒரு ரிவ்யூக்கு போய் அந்த ரிவ்யூவை வேஸ்ட் பண்ணல. ஆக்சுவலா அந்த இடத்துல நான் அம்பையர்ஸுக்கு பாராட்டு தெரியும், ரொம்ப சூப்பரா அந்த டிசிஷன் ஒன்று கொடுத்தாரு. ஏன்னா ரீப்ளேல பார்க்கும்போது என்னன்னா பேட் பேடுன்ற மாதிரி தான் இருந்தது. டக்குன்னு பேட்ல பட்டுருச்சு, அதுக்கடுத்து தான் பேட்ல படுது போல, என்னடா இது ஒரு மாதிரி கன்க்ளூஷனா இருக்குன்னு ரொம்ப ஸ்லோ மோஷன்ல தெரியும் போது தான் ஃபர்ஸ்ட் பேட்ல அடிச்சு அதுக்கப்புறம் பேட்ல படுதுன்றது ரொம்ப மைன்யூட்டான டீடைல்ஸை பார்த்த உடனே அந்த குவிக் செகண்ட்ல டிசிஷன் எடுத்தது ரொம்ப சூப்பரா குவாலிட்டியான டிசிஷன். ஒரு ஃபேன்ஸா நம்ம எல்பில பட்டோன்னே நம்ம எல்லாம் சொல்லிடலாம் இது அவுட்ன்றதை நம்ம ஃபேன்ஸா சொல்லுவோம். ஒரு அம்பையரிங் டிசிஷன்ல ரொம்ப உன்னிப்பா இந்த விஷயத்த கரெக்டா நோட்டீஸ் பண்ணி ஒரு விக்கெட் கொடுத்தாங்க. அம்பையர்ஸ் இந்த வேர்ல்டு கப்ல நம்ம அவங்களுக்கும் ஒரு பாராட்டுகளை நம்ம இந்த விதத்துல தெரிவிக்கணும்ன்றத நான் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பா. ஸோ நம்ம நல்ல அம்பையரிங் பத்தி பேசும்போது நல்ல கேப்டன்சியும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான டிசிஷன்ஸ் என்னன்னா, பிச்சு ஸ்லோவா இருக்கும்போது அவங்க ஸ்லோயிஷா போட்டு விக்கெட் எடுத்தப்போ நம்ம என்ன நினைச்சோம்னா, நான் பர்சனலா என்ன நினைச்சேன்னா குல்தீப் யாதவ் நியூ பால்ல போடுவாரோ, ஒரு 5வது 6வது ஓவர் போடுவாரோ, தூக்கி போட்டு விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவாருப்போ
இங்க குறுக்க விநாயக் மகாதேவ் வந்தாருன்ற மாதிரி அக்ஷர் பட்டேல சர்ப்ரைஸா நான் நினைச்சேன், எதுக்கு ஃபிளாட்டா போற அக்ஷர் பட்டேல் ஏன் நியூ பால் போடுறாரு, அவரு ஸ்பின்னரா இல்ல மீடியம் பேசுறான்ற மாதிரி 90க்கு மேலதான் நார்மலாவே போடுவார். ஆனா நம்ம நான் நினைச்சதுக்கும் நடந்ததுக்கும் வித்தியாசமா இருக்க மாதிரி வந்து 2வது ஓவர்லயே வந்து பாபர் அசம் ஒரு போல்டு எடுத்தாரு. நீங்க இதுல ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு. நேற்று ஒரு வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்டெம்ப் மைக்ல இருந்து ஒரு வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் அந்த வீடியோ நான் ஒரு 10 டைம் பார்த்துட்டேன். திரும்ப 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 பாக்குற மாதிரி. அது எப்படி ஒருத்தரால இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியும்? ஆச்சரியம். அந்த இடத்துல ஹர்திக் எப்படி அப்படி ரியாக்ட் பண்ணா அப்படின்னு. சரி, அந்த வீடியோ என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு விக்கெட்டு ஹர்திக் பவுலிங் போடுறாப்புல ஒருத்தன் அடிச்சிட்டான். சரியான ஷாட் அது. நிஜமா நம்ம அந்த ஸ்டம்ப் மைக்ல இருந்து பார்க்கும்போது 6ன்னு நான் நினைச்சேன். ஆனா ஹர்திக் கிட்ட ஒரு ரியாக்ஷன் இல்லை. பாலை போட்டுட்டு பின்னாடி திரும்பி பார்க்கல, எதையுமே பார்க்கல, நேரா நடந்து வந்து டைரக்டா அந்த பிளேயர் விட்டு தான் பார்த்தேன். அச்சி ஆடாடின்ற மாதிரி தான் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறான். அங்க கேட்ச் போயிருச்சு. பின்னாடி இருந்து வந்து இஷான் கிஷன் வந்து ஓடி வந்து ஹக் பண்றான். அப்பதான் நமக்கு விக்கெட். ஓ விக்கெட்டா, இது விக்கெட் போட பாலான்னு அப்பதான் நமக்கே தெரியும். எல்லாரும் கேட்ச் பிடிச்சக்கு பிறகு தான் தெரியும். எனக்கு போட்ட உடனே தெரியும்டான்ற மாதிரி ஒரு ஹீரோயிக்கா போட்ட உடனே இந்த பால் அடிச்ச உடனே தெரியும் இது விக்கெட்னு கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம். ஆனா சம்டைம்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ் நம்மள கவுத்துருன்னு சொல்லலாம். இவருக்கு மட்டும் தான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து அவரை பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கூட்டி கொடுக்குது, கை கொடுக்குது அவனுக்கு. நிஜமாவே எனக்கு அது பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி. குன்ஃபு பாண்டியா இப்போ வந்து ஆரா பாண்டியாவா மாறிட்டார் உண்மையாவே. அதனால இனி அவருக்கு நாங்கள் வந்து ஆரா பாண்டியா என்று பெயர் சூட்டலாம் என்று நாங்கள் இனிமே ஆரா சூட்டிட்டாங்க. நாங்க அதே ஆரா பாண்டியான்றதை கண்டினியூ பண்றோம். நம்ம ரைவல்ரிய பத்திலாம் பேசணும்னே. அதுக்கு முன்னாடி ஒருத்தரை வந்து சோசியல் மீடியால நேற்று ஃபுல்லா போட்டு அச்சு நூத்திட்டு இருந்த கேரக்டர் யாருன்னா விராட் கோலி. பாபர் அசாம் கூட ஏய் எங்கால் பத்தியா பாபர் அசாம் இன்னும் T20 ஆடிட்டு உங்கால் ஆடலன்னு மான் கொம்பு ஃபைட்டா யாரை போட்டு அடிச்சுக்கிறானுங்கன்னு தெரியல. தனியா இந்த வடிவேல் வந்து ஆட்டோவை குத்திட்டு இருப்பாங்க, டொங்கு டொங்கு டொங்கு, அந்த மாதிரி அவனுங்களே மாகு குத்திட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு காலையில வந்து பார்த்தா அதே ஆட்டோக்குள்ளார பாபர் அசாம் தூக்கி போட்டு அவனுங்களே அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. இந்த மாதிரி பாகிஸ்தான் அவங்க ஃபேன்ஸே வந்து இரிட்டேட் ஆன ஒரு பிளேயர். அதனால பாபர் அசாமியும் விராட் கோலியும் கம்பேர் பண்றத இத்தோட நம்ம வந்து அவங்க வாட்டி கத்தினுங்கட்டும், நீங்க வாட்டி பேசினுங்கடா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதை மட்டும் நிறுத்தாம இந்தியா பாகிஸ்தானே ரைவல்ரின்னு சொல்றது இனிமேல் நிறுத்திடணும். அதான் அது நிறுத்திடலாம். அது அண்ணன் இப்ப அண்ணன் முழுசா அதை வந்துட்டு சொல்ல போறாரு. என்ன கதை இவனுக்கு ஏன் வரல, இதுக்குதான் வரமாட்டானான்ற மாதிரிலாம் என்னெல்லாம் நேற்று வந்துட்டு டேய் என்னதான்டா பண்றீங்க, டேய் என்னடா ஏதாவது பண்ணுங்கடா தயவு செய்து அப்படின்னு கேட்க வச்ச மாதிரி தான் 114 ரன்னுக்கு ஆள விட்டானாங்க. இவங்க 114 ரன்னுக்கு ஒரு டீமே கொலாப்ஸ் ஆகி நின்று. அது இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி மேட்ச் மாதிரி இல்ல. இந்தியா வந்து யுஎஸ்ஏ கூட ஆன ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி தான். யுஎஸ்ஏ கூட இல்ல, இவனுக்கு கூட வார்ம் அப் மேட்ச். யுஎஸ்ஏ கூட இந்தியா வந்து திலக் வர்மா, ரிங்கு சிங்லாம் யூஸ் பண்ணல. பாகிஸ்தான் கூட யூஸ் பண்றாங்கன்னா இந்தியா வந்து எந்த அளவுக்கு மேட்ச் கையில இருந்துச்சு, சரி சும்மா எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுவோம் அதுதான் கொடுக்குற அளவுக்கு பாகிஸ்தான் போயிட்டாங்க. பாண்டியா மட்டும் ஆறாவா இல்லாம டீமே ஆறா ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நான் அதான் இவனுக்கு கதை. நான் வெளில போனா இவனுக்கு விட மாட்டானுங்க திருப்பியும். வி ஆர் த ரைவல்ரி அப்படிங்குவானுங்க அப்படின்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. இந்த ரைவல்ரி என்னதான் நான் கதை இல்ல, இது ரைவல்ரின்னு சொல்லி ரைவல்ரிக்குண்டான ஒரு மரியாதை போச்சு நிஜமாவே. அது கரெக்ட் தான். ரைவல்ரினா ஒரு நெக் டு நெக் வருது. பாகிஸ்தான் இந்தியாவோ இல்ல பாகிஸ்தான் இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவோ இந்தியா நியூசிலாந்து நெக் டு நெக் வருது. லாஸ்டா நம்ம ஆடின அவங்க லாஸ்டா நம்மள 0 விக்கெட் லாஸ் பண்ணக்கப்புறம் நம்ம அடிக்க ஆரம்பிச்சது. நம்ம நெக்ஸ்ட் வந்திருந்து எந்த மேட்சுமே க்ளோஸா போல, ரைவல்ரி மாதிரியே போல எதுவுமே. நீங்க சொல்லும் போது அதானே மண்டக்குள்ள இன்னொரு விஷயமும் அது எப்படி இந்த ஆர்சிபி குறுக்க வந்து சிஎஸ்கே டேய் நீ போட்டியாளடா எனக்கு மும்பைக்காரன் தாண்டா போட்டின்ற மாதிரி நம்ம தனியா அங்கிட்ட அச்சுன்னு போது நான் குறுக்க வந்து முங்கு நச்சுன்னு பானுங்களே. அந்த மாதிரிதான் இப்ப பாகிஸ்தான் நடந்துட்டு இருக்கு. ஆமா உண்மைதான். இப்ப நீ சிஎஸ்கே சொல்லும் போது கூட சிஎஸ்கே எம்ஐ வந்து நம்ம எல் கிளாசிக்கோன்னு சொல்லுவோம். ஃபுட்பால்ல எல் கிளாசிக்கோன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. பயங்கர நெட் டு நெட் விளையாடுறது பார்சிலோனாவும் ரியல் மேட்ரிட். ஃபுட்பால் ஃபேன்ஸ்ல வர டென்ஷன் ஆவாங்க. ஆமா சொன்னா எல் கிளாசிக்கோன்னு சொன்னா அது ஒரு டாபிக் ஆகட்டும், எல்லாம் நம்ம பசங்க அந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. ரைவல்ரி வந்து எப்படி இருக்கணும்னா, சூரியகுமார் ஏற்கனவே ஒரு மேட்ச் அப்ப சொல்லியிருந்தார் ஏசியா கப் டைம்ல. நினைக்கிறேன் ரைவல்ரின்னா என்ன 7க்கு 8, 8க்கு 9 அந்த மாதிரி க்ளோஸா இருக்கும்போது தான் அதுக்கு பேர் ரைவல்ரி. 10க்கு 2 அப்படின்னு வர்றதெல்லாம் ரைவல்ரியே கிடையாது பாஸ் அப்படின்ட்டு வந்து ஏற்கனவே சூரியகுமார் சொல்லிட்டாப்ல. அது மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இனிமேலும் இந்தியா பாகிஸ்தான் மேட்சை வந்து நம்ம ரைவல்ரின்ட்டு பயங்கர ஹைப் ஏத்துறதே முதல்ல எனக்கு வேஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து நமக்குள்ள ஒரு சின்ன பாலிடிக்ஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அந்த பாலிடிக்ஸ்னாலேயே வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து ஒரு பெரிய ஹைப் ஏற்றுறாங்க.
அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அது ஒரு பெரிய பாலிடிக்ஸ். இந்த விளையாட மாட்டேன்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்களே. ஆமா, இப்ப வந்து இவ்வளோ 114 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆகுறதுக்காடா வரமாட்டேன்னு சொன்னீங்க. அதுக்குதான் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாருங்க. எனக்கு நம்ம அடி தெரிஞ்சு வாங்கி நாங்க எவ்வளவுதான் அடி வாங்குறதுக்காக தான் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அவர் கூட்ட வச்சு அடிக்கிறதுலாம் அது பாவம். பாகிஸ்தான் வந்து ஒருத்தர் சண்டைக்கு ரெடின்னு சொல்றப்பதான் அடிக்கணும். நான் சண்டைக்கு வரலன்னு சொல்றவங்க எவ்வளவுதான் அடிப்பீங்கன்ற மாதிரி. கூப்பிட்டு அவன் வந்து சண்டைக்கு நான் வந்தேன்னா எனக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணுங்க, என் மூஞ்சிக்கு எதுவும் சேதாரம் ஆயிடக்கூடாது, டீசெண்டா கேட்டுக்கிறான் அவன். நீங்க வந்துட்டு நீங்க வந்தா இப்படிலாம் பாத்துக்கிடுங்க, கை கொடுங்க அப்படிலாம் கேட்டாங்க. கை கொடுக்குற வரைக்கும் ஓகே. ஆனா நீ அதுக்கடுத்து கேட்ட விஷயத்துக்கு இதுக்குதான் கேட்டியான்ற மாதிரி சிரிப்பா தான் இருக்குது. ஆமா, கரெக்ட். அதனால இனிமேல் வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச ரைவல்ரின்னு சொல்றத ஜஸ்ட் நடந்த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ முன்னாடியே சொன்ன மாதிரி இனிமேல் இந்தியாவுக்கு ரைவல்ரி யாருன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, இவங்களை வேணா சொல்லலாம். இவங்கள கூட வந்து நம்ம வந்து ரொம்ப நெக் டு நெக். இன்னும் கொஞ்சம் வருஷம் போனா இந்தியா ஆப்கானிஸ்தான் கூட ரைவல்ரின்னு சொல்லலாம். நான் ஜிம்பாபே விட மாட்டேன். ஜிம்பாபே இருக்கிறா, இட்டாலிலாம் ஐயோ வேற மாதிரி யாருறானு இட்டாலி டீம்லாம். நமக்கு ரைவல்ரின்னு சொல்ற ஆஸ்திரேலியாவே ஒருத்த போட்டு பொளந்துட்டு இருக்கிறான் ஜிம்பாவே. நம்ம பங்காளி ஒருத்த அடிச்சிட்டு இருக்கிறாப்பா. அடிப்பாங்கன்னு ரெடிக் பண்ணுவாங்க. சூப்பர் 8லயே போயிடுவாங்க போல. ஆமா, சூப்பர் 8க்குள்ள வருவாங்களானே தெரியல. அந்த லிஸ்ட் இருக்கு, நம்ம டீம் வைஸா அது பாப்போம். அது பினிஷிங்ல பாப்போனே. ஒரு T20 வேர்ல்டு கப் ஆர் T20 ஃபார்மேட்ல ஒரு டீமுக்கு எதிராக இவர் சொன்னார் பாத்தீங்களா, ரைவல்ரின்னு. அந்த ரைவல்ரியை முட்டுக்கடைக்கு முடிக்கிற மாதிரியா ஒரு டீமுக்கு எதிராக இன்னொரு டீம் ஜெயிச்ச வித்தியாசத்துல இந்தியா பாகிஸ்தானுக்கு 8 தடவை ஜெயிச்சிருக்கு. அதுல ஒரு சூப்பர் ஓவர் வின் வேற நம்ம வச்சுக்கிறோம். இதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா வச்சுக்கிறானுங்க, பங்களாதேஷ் கூட 6 தடவை வந்து ஜெயிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் பங்களாதேஷ் நீங்க வேணா சொல்லிக்கலாம், நான் அந்த ரைவல்ரி வேணா சேர்த்துக்கிறேன். நீங்க சேர்த்திக்க மாட்டீங்கன்னா அதே மாதிரி தான் நாங்களும் சேர்த்திக்க மாட்டோம். பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ் 6 தடவை ஜெயிச்சிருக்கு. ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ் என்ன கடப்பார டீமா இருந்தாலும் ஸ்ரீலங்கா 6 வாட்டி ஜெயிச்சுக்கிறானுங்கன்னா அதுவுமே கொண்டு பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு அன்வான்டான ரெக்கார்டு இங்கிலாந்து வச்சுக்கிறானுங்க. வெஸ்ட் இண்டீஸ் வச்சிருக்கானுங்க, இங்கிலாந்து வச்சிருக்கானுங்க. 6 தடவை தோத்துக்கிறானுங்க இது வரைக்கும். அவரு ஜெயிக்கல. கண்டிப்பா அந்த T20 வேர்ல்டு கப் தோல்வியை மறக்க மாட்டாங்க. அதான் அந்த மாதிரி பயங்கரமான ரெக்கார்ட்ல வச்சுட்டு இருக்கிற நேரத்துல நம்ம 8க்கு 1. ஸோ நீ என் கிட்டே வராத, நீ தனியா போய் ஸ்கூல் பசங்க பங்களாதேஷ் கூட போய் ஜெயிச்சிருவான், அவனுக்கு தான் போட்டின்றத ஊர் உலகம் சொல்லி கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரிதான் ரைவல்ரி இப்ப போயிட்டு இருக்குன்னு. ஆமா, இதெல்லாம் இருக்கும்போது இந்த சூப்பர் 8க்கான போட்டிகள் இந்த வாரத்திலிருந்து சுறுசுறுப்பாக வேகம் எடுக்கும். நம்ம இது வரைக்கும் குவாலிஃபை ஆனதுல யாருன்னு பார்த்தோம்னா, குரூப் ஏல இந்தியா வந்து குவாலிஃபை ஆயிருக்கு. 3 மேட்ச்ல 3 ஜெயிச்சிருக்கோம். நம்ம கீழே USA இன்னும் ஊருக்கு டிக்கெட் போடாம 4 மேட்ச் விளாண்டு 2 ஜெயிச்சு 2 தோத்துக்கிறாங்க. பாகிஸ்தானு 3 மேட்ச் ஆடி 2 ஜெயிச்சுக்கிறாங்க, 1 தோத்துக்கிறாங்க. நெதர்லாந்து 3க்கு 1. அதே மாதிரி நமீபியா 3க்கு 0. இந்த கணக்குல எலிமினேட்டும் ஆயிட்டாங்க அவங்க. ஆனா இப்போ இந்த குரூப்ல இருந்து யார் அங்கிட்டு போவா, இந்தியா USA-வா இல்ல இந்தியா பாகிஸ்தானான்றதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஒரு பக்கம் அவங்க நம்பிட்டு இருக்காங்க, நமீபியா USA வந்து எப்பா எப்படியா நீ ஜெயிச்சிருப்பா பாகிஸ்தான் வச்சு, நாங்க அதுக்கப்புறம் பாத்துக்கிறோம் சூப்பர் 8ல அப்படின்ற மாதிரி. என்னதான் இவ்வளவு பாகிஸ்தானை சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் பாகிஸ்தான் சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு தான் தோணுது. வாங்கன்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். ஏன்னா இன்னொரு மேட்ச் நம்ம பார்த்து திரும்பி வரணும், திரும்பி இதை விட இன்னும் கொஞ்சம் ஹியூமிலேட்டிங்கா லாஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு, பார்க்க நல்லா இருக்கும்னு தோணுது. ஹியூமிலேட்டிங்லாம் வேடா, எனக்கு உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு ஒரு மேட்சா எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா பாக்குற ஆடியன்ஸுக்கு, உங்க ஆடியன்ஸுக்காவது கொடுக்கறது 1 or 2 இயர்ஸ் கழிச்சு வேற டீம் வந்தா இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வருமே தவிர எனக்கு திரும்பியும் குவாலிஃபை ஆகி உங்க ஃபேன்ஸுக்கு கொடுக்குற அளவுக்காவது நீங்க ஒரு டெடிகேட்டடான ஒரு கேம் ஆடினீங்கனாலே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு அடுத்து குரூப் பில வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் எல்லாருமே 2 மேட்ச் ஆடி இருக்காங்க. பெருசா யாரும் 4 மேட்ச் இன்னும் ஆடலன்றதுனால அந்த ஸ்குவாட்ல வந்து ஸ்ரீலங்கா எப்படியும் வந்து அந்த இதுல வந்துட்டு குவாலிஃபை ஆவாங்க. இப்போதைக்கு சர்டன் ஸ்ரீலங்கா மட்டும்தானே நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த குரூப் பில ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ குவாலிஃபை ஆவாங்களா இல்லையான்ற ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த குரூப் மேட்சஸ் தான் இனி வந்து பாக்குறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா ஸ்ரீலங்காக்கு இனி 2 மேட்ச் இருக்கு, ஜிம்பாப்வேக்கு 2 மேட்ச், ஆஸ்திரேலியாக்கு 2 மேட்ச். இல்ல ஸ்ரீலங்கா வந்துட்டு ஆஸ்திரேலியா கூட ஆடணும், ஜிம்பாப்வே கூட ஆடணும். ஜிம்பாப்வேவும் ஸ்ரீலங்கா கூட ஆடணும், ஒரு மேட்ச் வந்து அயர்லாந்து கூட ஓமன் கூட ஆடணும். ஸோ ஜிம்பாப்வேக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. ஜிம்பாப்வே இதுல ஏதாவது ஒரு மேட்ச் தோத்து கூட ஒரு மேட்ச் ஜெயிச்சு உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா மேட்ச்ல யாராவது ஒருத்தர் எப்படி தோல்வி அடைய போறாங்க இன்னைக்கு நைட் தெரிஞ்சிரும். அதுல ஆஸ்திரேலியா தோத்துருச்சுன்னா உலக T20 வரலாற்றுன்னு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். முதல் முறையாக குரூப் ஸ்டேஜ்லயே
ஆண்ட பரம்பரைன்னு சொல்ற ஆஸ்திரேலியா வந்து போறதுக்கான ஆண்ட வாய்ப்பு பரம்பரையை ஆண்டைஸ் பரம்பரை மாதிரி அடிச்சு உட்கார வச்சிருக்கிறானுங்க நம்ம குரூப் பி பசங்க. குரூப் சி வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்குப்பா. அங்க வந்துட்டு பெருசா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஆல்ரெடி குவாலிஃபை 3 மேட்ச் நல்லா பேக் டு ஃபார்ம் 2016ல எப்படி விட்டோமோ அப்படியே திரும்பி கடப்பாறை டீம் கடப்பாறையாகவே வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. சூப்பர் 8க்கு அவங்க தகுதி பெற்றாங்க. அடுத்து இங்கிலாந்து வந்துட்டு 3 மேட்ச் விளையாண்டு 2 மேட்ச். இந்த குரூப்ல பெரிய சர்ப்ரைஸ் ஒன்ல எப்படி இங்கிலாந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க. அடுத்து குரூப் டியை பார்த்தோம்னா அதுல கன்ஃபர்மேஷன் தான். சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் போன வருஷம் நல்லா டஃப் கொடுத்தாங்க. இந்த வருஷம் சாரி வாய்ப்பு இல்லை, சூப்பர் 8ல அவங்களுக்கு இடம் இல்லைன்றத இடம் இல்லைன்றத அவங்களுக்கான போராடி தோக்கறதுக்கு அவங்களே அவங்க இதுக்கு டீமுக்கு கொடுத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இப்போ போய் இந்த இடத்துல வந்துட்டு வெயிட்டிங் ஜோன்ல இருக்கு. சேப்பாக்ல மேட்ச்ல இந்தியா கூட யார் ஆட போறா, ஜிம்பாவேவா இல்ல ஆஸ்திரேலியாவா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு இப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போனோம்னா ஆஸ்திரேலியா என்ன இன்ட்ரெஸ்டிங்கா போடணும். ஜிம்பாவேவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் போவாங்க. ஜிம்பாவே டீமும் நல்ல டீமா தான் எனக்கு தெரிஞ்சு சொல்ற மாதிரி என்ன எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம சேப்பாக் மேட்ச் கொஞ்சம் வந்து இன்னும் நம்ம எல்லா பிளேயர்ஸையும் பார்த்து ஒரு அடிதடியா பார்த்தான்னு நம்ம டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து நீல கலர் சட்டையை பார்த்தா என்ன மாதிரி ஆடுவாருன்னு நம்ம எல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி ஒரு மேட்சை எதிர்பார்த்தோம்னா ஒரு ஓரத்துல மனசுக்கு அடியில ஆஸ்திரேலியா இப்படியா உள்ள வந்துருங்கடான்ற மாதிரி இருக்கு. ஆனா இன்னைக்கு நைட்டு ஸ்ரீலங்கா என்ன சம்பவம் செய்ய காத்திருக்கிறானுங்கன்னு தெரியல. தெரிஞ்ச ஆஸ்திரேலியா வந்துருன்னு தோணுது. அவன் இப்படிதான் எல்லா டோர்னமெண்ட்லயுமே ஸ்டார்டிங்ல வந்து நடிப்பான். இப்படிதான் 2023 வேர்ல்ட் கப் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போயிருக்கோம். அதை ஞாபகப்படுத்தாதீங்க. ரீகேப்னு பெருசா பார்த்தோம்னா நம்ம இதுல ஒரு சில அப்செட்ஸ்ன்னு பார்த்தா ஜிம்பாவே மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஊமை குத்து அனுப்பிச்சு விட்டானுங்க. அதே மாதிரி தம்பி சுபாஷ் சொன்ன மாதிரி அந்த இட்டாலி மேட்சுமே யாருமே எதிர்பார்க்கல. நேபாள் வந்து எப்படி ஜெயிச்சிருவாங்கன்னு போட்டப்பதான் பார்த்தா ஒரு விக்கெட்டும் இல்லாம நேபாள இவனும் வச்சு செஞ்சுட்டு போனானுங்க இட்டாலி. அந்த மாதிரி பயங்கர ஜாலியா தான் போய்கிட்டு இருந்தது. அதே மாதிரி நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் அதுவுமே கொஞ்சம் நல்லா போச்சு. ஆனா பார்க்க ஒரு மாதிரி இந்த வாரத்தில் பார்த்த ஒரு சுவாரஸ்யமான மேட்சஸ்ல அதுவும் ஒண்ணுன்னும் போது இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு மேட்ச், இன்ட்ரெஸ்டிங் த்ரில்லர் மேட்ச், நெயில் வெயிட்டிங் மேட்ச் எவர் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் T20 னே நம்ம எழுதி சொல்லலாம். கண்டிப்பா வந்து நம்ம ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் சொல்லலாம். அந்த மேட்சை பார்க்காதவர்கள் பாவம். நீங்க அந்த மேட்சை ஜெயிக்கிறதை விட ரெண்டு பேரும் யார் நாங்க தோக்கிறதுக்கு பாடுபடுறன்ற மாதிரி ரெண்டு பேருமே காமெடி ஆஃப் எரர்ஸ்ன்ற மாதிரி அவ்வளோ எரர்ஸ் பண்ணாங்க. கடைசியில அந்த ஒரு பால் மேபி அந்த ஒரே ஒரு டிசிஷன் நபியை இறக்கிறதுக்கு முன்னாடி குர்பாஸ் அடிக்கிருந்தாங்கன்னா 3 6 அடிச்சு எனக்கு இன்னும் ஒரு பால் இருந்தா 4 6 அடிச்சிருக்க மாதிரி கண்டிப்பா குர்பாஸ் அடிச்சிருப்பாரு. டாக்டிக்கல் எரரோ இல்ல அதுல இன்னும் என்ன ஆச்சரியம்னா இன்னுமே நபிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறதும் நபியை நம்புறதும் எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு கை கொடுக்குன்னு சொல்லலாம். அவர் 40 வயசு அடிச்சு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதெல்லாமே கரெக்ட். பட் ஸ்டில் அன்னைக்கு டேல யார் பேட்ல படுதுன்றதுதான் அன்னைக்கு யார் அன்னைக்கு அடிக்கிறாங்க அவங்க தான் ஹீரோ. அன்னைக்கு 80 ரன் அடிச்ச குர்பாஸ் தான் அன்னைக்கு ஹீரோ. அன்னைக்கு ஓப்பனிங்ல குர்பாஸ் வந்திருந்தா 3 6 லாஸ்ட் 4 பால்ல அடிச்ச குர்பாஸ்க்கு பிரஷர் இல்லாம 6 பால்ல 4 6 அடிக்கிறது ஷார்ட்டா அடிச்சிருப்பாரு. அவங்களோட வாய்ப்புகளை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆப்கானிஸ்தான். அந்த மேட்ச்ல இவர் சொன்ன மாதிரி குர்பாஸ் ஹீரோவா இருந்திருந்தாலும் அந்த மேட்ச்லயும் ஒரு அன்சங் ஹீரோவா ஒரு பிளேயர் இருந்தாரு, வேற யாரும் இல்ல, நூர் அகமத். அவரை ஏன்டா பவுலிங் எடுத்துட்டு வந்தீங்கன்ற மேல இல்ல, நான் பேட்டிங் ஆடுவேன்னு ஊமை குத்தி சூப்பர் ஓவர்ல பேட்டிங்லாம் வந்து இறங்கி ஆடினது ஒரு சிஎஸ்கே ரசிகர்களா கொஞ்சம் ஆனந்தமா இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் ஒரு சிஎஸ்கே ரசிகரா எப்படி அவரை சேப்பாக்ல ஆடாம உட்கார வச்சாங்கன்றது ஒரு சொல்லணும். சோ இனி வரும் இந்த ஒரு வாரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் யார் சூப்பர் 8 வரப்போறா, சேப்பாக்ல யாரு கூட யாருக்கு மேட்ச், இந்தியா பாகிஸ்தான் இதுக்கு அடுத்து இந்த சூப்பர் 8 தாண்டி ஏதாவது ஒரு மேட்ச் நடக்குமா, இப்போ அந்த டைம்ல என்ன மாதிரி மேட்ச் சிச்சுவேஷன் இருக்கும், இவனுக்கு இன்னும் எதுக்கு ஆட வரணும் போக வரணுன்ற இந்த கதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு இனி மேட்சஸ்களை T20 மேட்சஸ்கள் இனி வரும்போது இன்னும் ஃபயராக தான் இருக்க போது. அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பேசுவோம். Until then, bye from வால்டர், தினேஷ், சுபாஷ். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.